வணக்கம் மக்களே, நீங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நீங்கள் என் வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அப்படி கொஞ்சம் லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டுனா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். இன்னைக்கு சண்டே, ஞாயிறு நாளா சோப்பில் விழுந்தாலும் சுறுசுறுப்பாக எழுந்து முன்னேறணும். ஓகேங்களா? நீங்கள் என் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். நான் நார்மலாக சண்டே போய் தான் வந்து சீ ஃபுட்ஸ்லாம் வாங்குவேன். பட் இந்த வாட்டி மீன் பிடிக்க தடை இருக்கிறனால ஃப்ரெஷ் மீன்கள் கிடைக்க மாட்டேங்குது. அதனால நாங்கள் போய் வாங்கலை, சிக்கன் தான் வாங்கியிருந்தோம். ஸோ சிக்கனில் ஒரு ஸ்பெஷல் டிஷ் நான் எனக்கு செய்ய போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இஞ்சி பேஸ்ட் ஏற்கனவே இருக்குது, பூண்டு பேஸ்ட் காலி ஆயிடுச்சு. ஸோ நான் அதுக்காக பூண்டு பேஸ்ட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை எடுத்து அரைச்சிட்டேன், நல்லா ஸ்மூத்தாகவே அரைச்சாச்சு. பாருங்கள், என்னோடய ஹஸ்பண்ட் இன்றைக்கி 1 kg சிக்கன் வாங்கியிருந்தாங்க. ஸோ நான் அதை 3 பார்ட்டிஷனாக பிரிச்சிட்டேன். ஒரு 100 grams வந்து என் பையனுக்காக, அவருக்கு காரம் இல்லாமல் சிக்கன் 65 பொரிச்சு கொடுக்கணும். அதனால் அவருக்கு தனியாக எடுத்துகிட்டு வெறும் குழம்பு மல்லித்தூள், இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சோன்னு மிளகாய்த்தூள், சால்ட் தேவைக்கேற்ப, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இதை மட்டும்தான் போட்டு அவருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவர் இன்னும் காரம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணலை. ஸ்பைசினஸ் கம்மியாக இருந்தால் நல்லா சாப்பிடுவார், ஸ்பைசினஸ் அதிகமாக இருந்தால் அதை தொடவே மாட்டார். அதனால் அவருக்கு நாங்கள் தனியாக ரெடி பண்ணி வச்சாச்சு. அண்ட் செகண்ட் பார்ட்டிஷன் வந்துட்டு இன்றைக்கி சிக்கன் சிந்தாமணி ரெசிபி தான் நான் சொல்ல போகிறேன். அதுக்காக கொஞ்சம் எலும்பும் தோலுமாக இருக்கிற பீஸ் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போ தான் இது இன்னும் டேஸ்டியாக இருக்கும். தேர்ட் பார்ட்டிஷன் இது ஈவினிங் பொரிக்கிறதுக்கு. ஸோ இந்த சிக்கனில் நான் ஏற்கனவே வந்து சிக்கன் தந்தூரி ரெசிபி போட்டிருப்பேன் தனியாக ஒரு வீடியோவில். நீங்கள் இன்னும் போய் பார்க்காட்டி அதை செக் பண்ணிக்கோங்க. அதில் உள்ள ரெடிமேட் பேஸ்ட் மிச்சம் இருந்துச்சு. ஸோ நான் அதை இதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் டைம் நல்ல சூடாக நம்ம அவனில் வந்துட்டு தந்தூரி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மேரினேட் பண்ணி வச்சுட்டேன் மத்தியானமே. சிக்கன் சிந்தாமணி ஈரோடு சைடு, கோயம்புத்தூர் சைட்லாம் ரொம்ப ஃபேமஸ், சூப்பராகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் பார்த்தோம், சட்டியில் கொஞ்சம் கூட மிச்சம் இல்லாமல் எல்லாமே காலி ஆகிடுச்சு. அதுக்காக நான் 2 வெங்காயம் எடுத்துக்கிறேன். இப்போ வெயில் அதிகமாக இருக்கிறனால வெங்காயம் வாங்கினா பயங்கரமாக காஞ்சிருது. அந்த உள்ளே பார்த்தா பிளாக்காக இருக்குது. அதனால் பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஃபைனாக சாப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த ரெசிபிக்கு நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம். இதுக்கு மெயின் ஹீரோ என்னன்னு பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகா தான், வரமிளகாய். ஸோ அது வந்து நான் 12 நம்பர்ஸ் எடுத்துக்கிறேன். காம்பை வந்து தனியாக எடுத்துட்டு ஒரு மிளகாயையும் நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் இன்னும் கூட மிளகாய் எடுத்துக்கலாம். என் ஹஸ்பண்டுக்கு சண்டே மட்டும்தான் லீவு, அவருக்கு 6 days ஒர்க்கிங். ஸோ சண்டே ஏதாவது ஸ்பெஷலாக கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் எடுத்துக்கிறேன். நம்ம அஞ்சரைப்பெட்டியை எடுத்துட்டு அதில் சோம்பு அது 1 ஸ்பூனும், மிளகு 2 ஸ்பூனும் எடுத்து வச்சுக்கிறேன். சோம்பு தாளிக்கிறதுக்காக அண்ட் மிளகு வந்து நம்ம நல்லா ஃபைனாக நுணுக்கி வச்சுக்கலாம். அதுதான் நம்மளோட செகண்ட் ஹீரோ. நல்லா நுணுக்கிட்டோன்னு நம்ம அந்த மிளகு தூளையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு கடைசியாக தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் ஒரு பேன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதில் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கிங் ஆயில், எனி ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பு இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அது வெந்தோடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாயையும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும்.
1 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட், 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா பொறுமையாக வந்து கிளறி விட்டுருங்க. ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டோன்னா கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். அதனால் அதை கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. பச்சை வாசனை போயிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன்ஸை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன்ஸும் நல்லா வதங்கணும் எண்ணெயில். அது நல்லா வதங்குற வரைக்கும் கொஞ்சம் நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. அதனால் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் கிளறினா போதும். கல் உப்பு நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு உப்பு டேஸ்ட் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிளறி விட்டுக்கோங்க. இந்த ரெசிபியில் நம்ம ஸ்பைசினஸ்க்கு ஆட் பண்ணுறது வெறும் இந்த வரமிளகாவும் மிளகுத்தூள் மட்டும்தான். வேறு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அது எல்லா மசாலா கூடயும் ஒன்றா பிளெண்ட் ஆகிட்டோம். எனக்கு சாட்டர்டே சண்டே 2 days ஆஃப், என் ஹஸ்பண்டுக்கு வீக்லி ஒன்ஸ் தான் ஆஃப். ஆனால் 15 days ஒன்ஸ் நாங்கள் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் போவோம் என்னோடய இன்லாஸை பார்க்குறதுக்கு. ஒரு சண்டே வந்து என் பையனை எங்கேயாவது கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு சண்டே தான் நாங்கள் வீட்லேயே இருப்போம். ஸோ அந்த அன்றைக்கி கொஞ்சம் நல்லா செஞ்சு சாப்பிட்லாமே அப்படின்ட்டு. என் ஹஸ்பண்டை நினச்சா கொஞ்சம் பாவமாக தான் இருக்கும். அவருக்கு ஒரு நாள் தான் லீவு, ஆனால் அதுலேயுமே ரெஸ்ட்டே இருக்காது. இப்போ சிக்கன் நல்லா வதங்குறதுக்கு நான் 1 glass வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நல்லா லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு 10 minutes கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க திரும்பவும். அண்ட் திரும்பவும் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இதில் ஓவரால் குக்கிங் டைம் 30 minutes தான் எடுக்கும். நம்ம நடுவில் செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் செகண்ட் டைம் செக் பண்ணும்போது அது நல்லாவே வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் வந்து உறிஞ்சிருச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. மசாலாலாம் கீழே போயிருக்கும். அதனால் நான் ஒன்றா எல்லாத்தையும் திரும்பவும் கிளறி விடுறேன். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா ஸ்டார்டிங்கில், அந்த மிளகுத்தூளை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா சிக்கனோடையும் மசாலா கூடயும் நல்லா பிளெண்ட் ஆகிட்டு ஒரு நல்ல டெக்ஸ்சர் நமக்கு கொடுக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு அதையும் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு சுவையான சிக்கன் சிந்தாமணி ரெசிபி தயார். இன்னும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் என் பையனுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா 65க்கு, அதை பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவனுக்குங்கிறனால கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன் பொரிகிறதுக்கு. அவருக்கும் சிக்கனை வந்துட்டு பொரிக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது பட்டர் ஸ்மெல்லோடு சேர்ந்து சிக்கன் செமையாக இருந்துச்சு, பட்டர் சிக்கன் மாதிரி. என் ஹஸ்பண்ட் 1 week அஃபிஷியலாக ட்ராவல் பண்ணுறாங்க. அதுக்கு மத்தியானம் நாங்கள் லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டோன்னே பேக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போகிறாங்க. ஸோ அங்கேயே ட்ரெஸ் கோட்லாம் சொல்லிட்டாங்க, கேஷுவல்ஸ், செமி ஃபார்மல்ஸ், ஃபார்மல்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணி அவர் பக்காவாக எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தார். ஸோ என் ஹஸ்பண்ட் இதிலலாம் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருப்பார். நான் அப்படியே ஆப்போசிட். ஸோ ஹஸ்பண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஒய்ஃப் அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான். உங்கள் வீட்டில் எப்படி அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ அவர் அதுக்கு தேவையான ஃபார்மல்ஸ், கேஷுவல்ஸ், இன்னர்ஸ், ட்ராக்ஸ், அதுக்கப்புறம் ஒரு பிளேசர் இதையும் எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. ஸோ அதை வந்து பக்காவாக அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. டே வைஸ் பேக் பண்ணுவாங்க. ஸோ தட் அவர் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரஃப் யூஸுக்கு ஒரு ஸ்லிப்பர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ், ஃபார்மல் ஷூஸ். இந்த ஷூ தான் நாங்கள் சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினது. நல்லா இருக்குல்ல. அதுக்கப்புறம் சாக்ஸ், டாய்லெட்ரிஸ், லேப்டாப் பேக், பேக் பேக் அப்படின்னு தனித்தனியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அண்ட் இது வந்து வெட் வைப்ஸ். அப்புறம் ஒரு சில எமர்ஜென்சி மெடிசன்ஸ் வாங்கி வச்சுருந்தோம். லைக் டோலோ 650, PAN 40 அந்த மாதிரி டாக்டர்கிட்ட ப்ரிஸ்கிரைப் பண்ணி வாங்கியிருந்தோம். அதை எடுத்து வச்சாச்சு.
அப்புறம் பெல்ட், வாட்ச், அன்னைக்கு எந்த வாட்ச் போட போகிறாங்க அதெல்லாம் வந்துட்டு ஆர்கனைஸ்டாக எடுத்து வச்சுட்டாரு. கோகோனட் ஆயில் இல்லாமல் இவங்க இருக்க மாட்டாங்க. பட் கோகோனட் ஆயில் ட்ராவல் எடுத்துகிட்டு போவேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹேர் வேக்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. அதுவும் ஹேர் நல்லா செட் ஆகி நல்லாவே இருந்துச்சு. கான்ஃபரன்ஸுக்கு போகும்போது லேப்டாப்பை ஹேண்டியாக எடுத்துகிட்டு போகலாங்கிறதுனால இந்த லேப்டாப் பேக்கையும் சேர்த்து பேக் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த க்ராஸ் பேக் வந்துட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துக்கிட்டாங்க. இந்த பேக்கிங்லாம் ஒரு சைட் போயிட்டு இருக்கும்போது அந்த அன்னைக்கு மதர்ஸ் டே. என் பையன் எனக்கு கண்டிப்பாக கிஃப்ட் கொடுக்கணுன்ட்டு என் ஹஸ்பண்ட் டார்ச்சர் பண்ணி அவரை வெளியில் கூப்பிட்டு போயிட்டு எனக்காக ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தார். ஸோ இதில் என்ன கிஃப்ட் இருக்குன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. ட்ரஸ்ட் மீ, எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் சொல்கிறதுக்கு வார்த்தைகள் கிடையாது. என் பையனை கரெக்டாக தான் வளர்க்குறேன் அப்படின்ட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கிடச்சிச்சு. அவன் என் பையன் மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் அவனுக்கு நிறைய ரோல்ஸ் ப்ளே பண்ண வேண்டியது இருக்கும். ஹி வில் பி எ குட் ஃப்ரெண்ட் ஃபார் கேர்ள்ஸ். அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஹஸ்பண்டாக இருப்பார், ஒரு நல்ல சன்னாக இருப்பார் அப்படிங்கிற கான்ஃபிடென்ஸ் எனக்கு வந்துருச்சு. இட்ஸ் அ ப்ரவுட் மூமெண்ட். ஏஜ்லேயே அவனுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு தோணிருக்குல்ல, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். கிஃப்ட்டுங்கிறத விட அதில் அவரோட லவ் நிறையா இருந்துச்சு. எனக்கு அதுதான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுச்சு. தேங்க்யூ ஸோ மச் மை டியர். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து சூட்கேஸில் ஒரு ஐட்டமாக பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு பென் எடுத்து வச்சுக்கிட்டாங்க, கையிலையும் ஒரு பென் எடுத்து வச்சுப்பாங்க. அண்ட் அங்கே எடுத்துகிட்டு போகிறதுக்கு பார்க்கர் பென் ஒன்று எடுத்து வச்சுட்டாங்க. அந்த குட்டி பர்ஸில் டாய்லெட்ரிஸ்லாம் இருக்குது. அப்புறம் கர்ச்சிப்ஸ், ஷூக்குள்ளேயே சாக்ஸையும் வந்துட்டு வச்சுட்டாங்க. ஸோ தட் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். அண்ட் இது ரஃப்யூஸ்க்கு எடுத்துகிட்டு போகிற ஸ்லிப்பர் அதையும் வச்சாச்சு. அண்ட் அவரோட ட்ரெஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு இந்த மாதிரி பேக்கிங்லாம் நிஜமாகவே வராதுங்க. என் ஹஸ்பண்ட் பொறுமையாக வந்துட்டு எல்லாத்தையும் அடுக்குவார், அதோ பக்காவாக பேக் பண்ணிடுவார். நாங்கள் எங்கே போகிறோன்னாலும் சரி அவர் தான் பேக்கிங் பண்ணுவார். நான் ட்ரெஸ்ஸை மட்டும்தான் வெளியில் எடுத்து வைப்பேன். ஸோ அவங்க ஃபேமிலியே பேக்கிங்கில் வந்து ஒரு ஜெம்முன்னு சொல்லலாம். ஸோ அவங்க சூப்பராகவே பேக் பண்ணி முடிச்சுருவாங்க. அதனால் இதில் நான் தலையிடுறதில்ல, தலையிட்டால் நான் திட்டு தான் வாங்குவேன். நம்ம லேடிஸ் பேக் பண்ணுறதுனா நம்மளுக்கு ஐட்டம்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இது வெறும் அவரோட பேக்கிங்கிறனால அவருக்கு கொஞ்சம் காம்பேக்டாகவே ஒரு சூட்கேஸில் நல்லாவே அடங்கிடுச்சு. அண்ட் எமர்ஜென்சிக்காக ஒரு செட் ட்ரெஸ்ஸும், டவல், சின்ன பேஸ்ட், ப்ரஷ் இது எல்லாமே ஹேண்ட் லக்கேஜில் எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஸோ நீங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இஃப் இன்கேஸ் உங்கள் லக்கேஜ் ஒரு டிலே ஆச்சுன்னா நீங்கள் ஹேண்ட் லக்கேஜில் எமர்ஜென்சிக்காக ஒரு செட் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும். அதுக்கப்புறம் இந்த பிளேசரை வந்துட்டு இந்த மாதிரி வச்சுட்டாரு. ஸோ தட் அது கசங்காமல் இருக்கும் அப்படின்ட்டு. அதுக்கு மேலே அந்த பிளேசர் பக்கவாக இருக்கிறதுக்காக அந்த லேப்டாப் பேக்கையும் வச்சுட்டாரு. ஸோ அவ்வளோதான், பேக்கிங் முடிஞ்சிடுச்சு. சூப்பராக இருக்குல்ல பேக்கிங்? உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் பேக்கிங்லாம் முடிஞ்சோடனே எப்பவும் போல் வெயிட்டை பார்த்தாச்சு. ஸோ வெயிட் வந்து 12 kgs தான் இருந்துச்சு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. சூட்கேஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி நம்ம செஞ்சுருக்கிறது ஒயிட் ரைஸ், ரசம், சிக்கன் சிந்தாமணி, இதுதான் நம்மளோட லன்ச். ஸோ ஏன் ரசம் வச்சோன்னா அவர் ட்ராவல் பண்ணுறதுனால வேறு எதை செஞ்சும் ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சாச்சு. ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடும். அண்ட் சிக்கன் சிந்தாமணி சொல்ல வேணாங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய ரெசிபி. அண்ட் ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். அண்ட் இந்த சிக்கன் என் பையனுக்காக செஞ்சது. அண்ட் இன்றைக்கி கண்டிப்பாக மதியானம் அவர் கொஞ்சம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா நைட்டு தூக்கம் இருக்காரு அவருக்கு. early morning 3:30 ஃப்ளைட்டுங்கிறதுனால நாங்கள் லஞ்சு வந்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். என் பையனும் நடுவில் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. சண்டேஸ் ஆர் ஆல்வேஸ் அ ஃபேமிலி டைம். ஸோ ஃபேமிலியாக ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அப்படி ஒரு சந்தோஷம். அண்ட் எல்லோரும் நாங்கள் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். நல்லா சாப்பிட்டாச்சு, சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. சாப்பிட்டு முடிச்சு 2 hours தூங்க போயாச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் தந்தூரியை வந்து நான் ஓவனில் வச்சுட்டேன். அதுவும் சூப்பராகவே வந்திருந்தது. நல்லா சாப்பிட்டாச்சு ஸ்நாக்ஸாக. அதை சாப்பிட்டுட்டோன்னே நைட்டு 10:30 என் ஹஸ்பண்டும் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க.
அண்ட் அவர் லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டாரு. ஸோ 1 வீக் தான் ட்ராவல், அதுவே ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு எங்களுக்கு. இதோட இந்த வீடியோ முடியுது. Hope you all enjoyed. Thank you so much for watching. Keep supporting. மீண்டும் சந்திப்போம். நன்றி.